பிரம்மாண்ட பட்ஜெட்ல அஜஸ்தான் நடிப்புல உருவாகி சமீபத்துல வெளியான திரைப்படம் தான் குட் பேட் அக்லி. மாபெரும் வெற்றி அடைந்துள்ள இந்த படத்துடைய வசூல் குறித்து தொடர்ந்து ஒவ்வொரு நாளுமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில 15 நாட்களை வெற்றிகரமாக கடந்திருக்கும் இந்த திரைப்படம் உலகளவுல எவ்வளவு வசூல் செய்துள்ளது அப்படின்ற தகவல் தற்போது வெளியாகி வைரலுமே ஆகிட்டு இருக்கு. அஜிஸ்வருடைய தீவிர ரசிகரும் பிரபல இயக்குனருமான ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்துல இந்த படம் உருவாகி இருக்கு. ஜி.வி. பிரகாஷ்குமார் அவர்கள் இந்த படத்திற்கு இசையமைச்சிருக்காரு. மேலும் நம்ம ஏகே அவர்களுடன் த்ரிஷா, அர்ஜுன் தாஸ், சுனில், பிரசன்னா அப்படின்னு மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே இந்த படத்துல அவருடன் இணைந்து நடிச்சிருக்காங்க. சோ ரசலால தலைமையில தூக்கி வைத்து கொண்டாடப்பட்டு வரும் இந்த படம் பாத்தீங்கன்னா வசூல்ல பலவிதமான சாதனைகளை படைச்சிருக்கு. நேற்றைய முன்தினம் படக்குழு தரப்புல இருந்தே இந்த படம் தமிழகத்துல மட்டுமே கிட்டத்தட்ட 200 கோடி வரை வசூலாகி உள்ளது அப்படின்ற அறிவிப்பு வெளியாச்சு. இதனடுத்து பாத்தீங்கன்னா இந்த படம் தமிழகத்துல மட்டுமே 200 கோடியை தாண்டி விட்டதாம். இந்திய அளவில் 500 கோடியும் உலக அளவில் கிட்டத்தட்ட 600 கோடி அளவிற்கு இந்த படம் வசூலாகி இருக்கா. சோ படத்துடைய வசூல்ல மட்டும் டாப் இல்ல, படத்துடைய வியாபாரத்திலுமே இந்த படம் செம்ம டாப்ல இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதாவது இந்த படத்துடைய ஓடிடி உரிமம் மட்டுமே கிட்டத்தட்ட 360 கோடி கிட்ட வியாபாரமாகி இருக்கு. சேட்டலைட் உரிமை, ஆடியோ உரிமை அப்படி இப்படின்னு கிட்டத்தட்ட இந்த படத்துடைய வியாபாரம் மட்டுமே 600 கோடி வரை ஆகியிருக்கா. சோ வசூலையும் வியாபாரத்தையும் சேர்த்தா கிட்டத்தட்ட 1200 கோடி கிட்ட வரும். இன்னமுமே இந்த திரைப்படம் பல திரையரங்குகள்ல ஹவுஸ்ஃபுல்லாக ஓடிக்கொண்டிருக்கு. அடுத்த வார முடிவுல கண்டிப்பாக படம் 1500 கோடியை தொட்டுவிடும் அப்படின்னுமே சொல்லப்படுது. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.